ஸ்ட்ரெஸ் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸே என்னை வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸில் இதாகிடுச்சு. கொரோனா பீரியடில் வேறு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியாக இருந்தது, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதனால் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், என் ஜாபை குவிட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடெண்ட் என் லைஃப்பில் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அது மாதிரி லேடியெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஆனால் ஓகே, உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செய்து அவங்க வேர்ட்ஸை வந்து காதில் எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் என்ன மாதிரி லைஃப் ப்ரெஷராக போயிட்டுருக்கும். ஒன்றுமே உடம்புல ப்ராப்ளம் இல்லைனாலும் ஒருத்தவங்க சொல்கிற ஒரு சின்ன வார்த்தையினால நம்ம லைஃப் எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்றது ஒரு எக்ஸாம்பிள். ஏன் சொல்கிறேன்னா, என் உடம்புல எந்த ப்ராப்ளம் இல்லை, என் ஹஸ்பண்டுக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எங்களுக்கு 2 இயர்ஸ் டிலே ஆயிருக்கு. ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸு, என்னோட ஓவர் திங்கிங். அப்படி சொல்லிட்டாங்களே ஒருவேளை அப்படி ஆகாதோ அப்படி சொல்லிட்டு நானே திங்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து என் மாமனாருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. என் மாமனார் வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவருக்கு வந்து எனக்கு மேரேஜுக்கு முன்னாடியே அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அவர் ரொம்ப நாள் சர்வைவ் ஆக மாட்டார்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த டைமில் வந்து அவருக்கு இன்னும் அதிகமாகுது உடம்புல பிரச்சனை. இதில் வந்து எங்களுக்கு பேபி பிளான் இன்னும் கொஞ்சம் கூட அப்போ எங்களுக்கு அந்த மாதிரி தோணலை. அப்படி இருக்கும்போது அவருக்காக ட்ரீட்மெண்ட் அந்த இதுன்னு போயிட்டுருக்கு. இது மாதிரி டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அவர் இறந்துட்டார். இப்படி போயிட்டுருக்க டைமில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஸ்டேஜில் வந்து பேபி பிளானே விட்டுட்டு நம்ம பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறோம். எதுக்குன்னா அந்த பேபியை பற்றியே நாங்கள் திங்க் பண்ணல. நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு அதை நோக்கி போகும்போது எப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி கிட்ட வாங்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். டபுள் லைன் வருதான்னு. லைட்டாக ஒரு லைன் வருதுன்னா நான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் போய் இல்லை லைட்டாக தெரியுது பாருங்கள், லைட்டாக ஒரு டபுள் லைன் தெரியுது பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அப்படி இருந்திருக்காது. இப்படியே இருந்துச்சு. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டைமில் எனக்கு டிலே ஆகிட்டுருக்கு டேட்டு. அது நான் கவனிக்க கூட இல்லை. என் வீட்டுக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் வராங்க. அவங்க சொன்னாங்க, உனக்கு வந்து ஃபேஸில் ஒரு க்ளோ தெரியுது, எதுவும் குட் நியூஸா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நான் யோசிச்சு பார்க்குறேன். எவ்ரி மந்த் நம்ம பார்ப்போமே, இந்த மந்த் ஏன் நம்ம பார்க்கல, அதை பற்றியே நம்ம கேரே பண்ணிக்கல. கேர் பண்ணாத டைமில் அது ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிருக்கு. இது எல்லாமே ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா சத்தியமாக அது ஃபார்ம் ஆகாது. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அதை பற்றியே யோசிக்காமல் நம்ம வேறு எதுலையாவது கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கன்சீவ் ஆவீங்க. இது ஒரு நிஜமாக என் லைஃப்பில் நடந்தது சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஃபார்ம் ஆகாது. அது விட்டுட்டு நீங்கள் ஹாப்பியாக இருங்க, கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். இது என் லைஃப்பில் நான் பட்டதை வச்சு சொல்கிறேன். அப்புறம் உட்காந்து அவங்க சொன்னதுக்கப்புறமும் எனக்கு ஃபுல்லாக நம்பிக்கை வரல. நான் என்ன பண்ணேன், போயிட்டு கிட்டில் வச்சுட்டு எப்போவும் மார்னிங் ஃபஸ்ட் யூரினில் எடுக்கணும்ல, நான் அப்படி கூட எடுக்கல. ஒரு 10 o'clock இருக்கும். ஏதோ சொல்கிறாங்களே, நான் கிட்டு வேறு நான் நிறைய வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா நான் தான் எவ்ரி மந்த் பார்த்துட்ருக்கேன்ல. அதில் ஒரு ஸ்டாக்கில் இருந்த ஒரு கிட்டை எடுத்து நான் வச்சுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என் மாமனார் இருந்து அந்த வாரம் வந்து எங்களுக்கு அந்த திவசம் வருது. ஃபஸ்ட் இயர் ஆகுது போது. அப்போ என்ன பண்ணுறேன், நான் வேலையெல்லாம் நிறையா இருந்துச்சு. நான் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஹெவியான வேலை தான் பார்த்துட்ருக்கேன். முன்னாடியெல்லாம் ஒரு 2 days தள்ளி போனாலே நடக்க கூட பயப்படுவேன். ஐயோ நடந்தால் அதனால ஏதாவது ஆகிடுமோ அப்படிலான்ட்டு. ஆனால் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன். செகண்ட் டைம் நான் வாஷ்ரூம் போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நான் அந்த டாய்லெட் மேலே இருக்கும்ல, அந்த இதுக்கு மேலே தான் அந்த கிட்டு வச்சுருந்தேன். டாய்லெட் ஃப்ளஷ் பண்ணுறதுக்காக இப்படி திரும்பி பார்க்குறேன், டபுள் லைன். யோசிச்சு பாருங்கள், எனக்கு செம்ம ஷாக்கு. என்னடா நான் எதிர்பார்த்து இப்படி பார்த்துட்டு இருந்தது போய் அந்த கிட்டு மேலே இருக்குது. அது மேலே வந்துட்டு டபுள் லைன் தெரியுது. என்னால் நம்பவே முடியல. கண்ணிலேருந்து வெறும் கண்ணீர் மட்டும்தான் வருது. ஓடி போய் சாமிக்கிட்ட போய் நின்றுட்டு அழுக ஒரு மாதிரி. அதுதான் ஆனந்த கண்ணீர்னு என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. பயங்கரமாக அழுதுட்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிட்ருக்கேன். இருக்கும்போது தீபாவளி டைம் வருது. என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து சர்ப்ரைஸ் பண்ணி சொல்லணும்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி டைம் வருது. என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, அந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி கிடையாதுல்ல, மாமனார் இறந்துட்டதுனால. அதனால் வந்துட்டு சொல்கிறாரு, ஊருக்கு போகலாம், எங்கள் ஊருக்கு திருச்சிக்கு வரலான்னு சொல்கிறாரு. அப்போ சொல்லும் போது ஐயோ இந்த நேரத்தில் ட்ராவல் பண்ணலாமான்னு எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ சொல்லிடலாம் அப்படி சொல்லிட்டு ஏற்கனவே நான் சர்ப்ரைஸ்க்காக ஒரு குட்டி ஷூ, அதான் சொல்கிறேன்ல, ஒரு 2 நாள் தள்ளி போனோன்னா அப்போல்லாம் யோசிச்சு ஏதாவது வாங்கி வைப்பேன். ஆனால் பீரியட்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி வாங்கி வச்ச ஒரு பழைய ட்ரெஸ் இருந்துச்சு. அதை எடுத்து வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பெருசாக சர்ப்ரைஸ் எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லை. டக்குன்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி ரிவீல் பண்ணேன். அப்போவும் என் ஹஸ்பண்ட் வந்து இதில் தான் மாதம் எதை சொல்லிட்டு இருப்பாளேன்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு போவோம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பாட்டுக்கு ஊருக்கும் வந்துட்டோம். எனக்கு லாஸ்ட் பீரியட் டிலே ஆனது வந்து செப்டம்பர் மந்த்து.
அக்டோபர் மந்த்து தான் நான் பார்க்குறோம். இந்த மாரி கிட்ல செக் பண்ணுறோம். எல்லார்ட்டயும் எப்போ சொல்லலான்னா, ஒரு மெமரபிள் டே வச்சு சொல்லலாம். அப்பதான் ஞாபகம் இருக்கும்னு சொல்லிட்டு, நவம்பர் மந்த் என் பர்த்டே அதுவா சொல்லலாம்னு